தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். அன்புடன் KVS. பழைய ஓய்வூதிய திட்டத்தின்படி எப்படி ஒருவர் இறந்தால் அவருடைய குடும்பத்தாருக்கு ஓய்வூதியமோ, அதே போன்று மருத்துவ காரணங்களால் ஒருவர் பணியிலிருந்து விடுவிக்கப்பட்டால் அவருக்கும் பழைய ஓய்வூதிய திட்டத்தின்படி பென்ஷன் ஓய்வூதிய சலுகைகள் இருப்பதை போன்று யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள என்பிஎஸ்ஸின் ஒரு அங்கமான யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் அந்த திட்டத்தில் சேர்ந்தவர்களுக்கும் இந்த சலுகைகளை விரிவாக்கி அரசானது ஆணை வெளியிட்டு இருக்கிறது. வரவேற்கத்தக்க ஒரு ஆணை என்பதை முதலிலே நாம் பதிவிடுவோம். என்பிஎஸ் திட்டத்திலே ஏற்கனவே சேர்ந்திருந்து இடைக்காலத்திலே இறந்து போனால் அல்லது உடல் ஊனமுற்று தொடர்ந்து பணியிலே நீடிக்க முடியாமல் இருந்தால் அவர்களுக்கு ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் மூலமாக பணிப்பயன்கள் அளிக்க வேண்டும் என்ற அந்த ஆணையானது ஏற்கனவே வெளிவந்தது. அந்த என்பிஎஸ்ஸிற்கு வெளிவந்திருக்கக்கூடிய அதே ஆணையின்படி யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீமிலே 1/4/2025 முதல் ஆப்ஷன் தருபவர்களுக்கும் இது அறிமுகப்படுத்தப்படும் என இந்த ஆணையிலே சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த புதிய ஆணையின்படி என்பிஎஸ்ஸிலே சேர்ந்திருக்கக்கூடியவர்கள் யூபிஎஸ் திட்டத்தில் சேர்ந்தாலும் அவர்கள் இறந்து போனால் அவருடைய குடும்பத்திற்கு சிசிஎஸ் பென்ஷன் விதிகள் படியும், அதே போன்று எக்ஸ்ட்ராடினரி பென்ஷன் விதிகளின்படியும் ஓய்வூதியம் வழங்கலாம் என்பதற்கான ஆப்ஷனை அவர்கள் தேர்வு செய்ய வேண்டும். இந்த ஆப்ஷன் என்பது உடல்நலக் குறைவால் பணியிலிருந்து விடுவிக்கப்பட்டாலும் கூட அவர்களுக்கும் இந்த ஆப்ஷன் என்பது பொருந்தும் என சொல்லப்பட்டு இருக்கிறது. எப்படி நேஷனல் பென்ஷன் ஸ்கீமிலே விதி 10 ஆப்ஷன் வழங்கக்கூடிய அந்த பொதுவான விதி சேர்க்கப்பட்டு இருக்கிறதோ அதே விதியின்படி தான் யூபிஎஸ் திட்டத்திலும் புதிய படிவங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டு இருக்கின்றன. யாரெல்லாம் என்பிஎஸ் திட்டத்திலே உள்ளவர்கள் யூபிஎஸ் திட்டத்திலே ஏற்கனவே உள்ளவர்கள் சேர்கின்றார்களோ அல்லது புதிதாக சேர்கின்றார்களோ அவர்களெல்லாம் ஃபார்ம் 1 என்பதை தன்னுடைய தலைமை அஞ்சலகத்திலே அவர்கள் சமர்ப்பிக்க வேண்டும். இந்த படிவத்தினை ஹெட் ஆஃப் த ஆஃபீஸ் என்பவர் தன்னுடைய அதாவது அந்த ஊழியருடைய சர்வீஸ் புக்கிலே பதிவிட வேண்டும். அதை முறையாக பதிவிட்டு அந்த நகலை பாதுகாக்க வேண்டும். அதே போன்று ஒரு காப்பியினை சென்ட்ரல் ரெக்கார்டிங் ஏஜென்சிக்கும் மற்றொன்றை PAO அதாவது பே அண்ட் அக்கவுண்ட்ஸ் ஆஃபீஸருக்கு ஆன்லைன் மூலமாக அதற்றை அனுப்பி வைத்திட வேண்டும். இந்த ஆப்ஷன் என்பது ஒரு முறைதான் அளிக்கப்பட வேண்டும் என்ற கட்டாயமில்லை. எத்தனை முறையும் ஓய்வு பெறுவதற்கு முன்னால் மாற்றி மாற்றி அமைத்திடுவதற்கான அந்த வாய்ப்புகள் என்பது கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதே போன்று ஒருவர் அதாவது இறந்து போனால் அல்லது உடல்நலம் ஊனமுற்றால் பழைய ஓய்வூதிய திட்டத்தின்படி நாங்கள் சேர்ந்து கொள்கிறோம் என்கின்ற விருப்ப ஆப்ஷன் தருகின்ற பொழுதே ஃபார்ம் 2 என்பதையும் அவர்கள் சேர்த்து தர வேண்டும். அந்த ஃபார்ம் 2 என்பது அவர்களுடைய குடும்பத்தை பற்றிய முழு விவரங்கள் இருக்கும். அதே போன்று ஒருவர் பிற்காலத்திலே தன்னுடைய குடும்பத்திலே சிலரை சேர்த்தோ அல்லது நீக்கியோ செய்யக்கூடிய காலத்திலே அவர்கள் எத்தனை முறை வேண்டுமானாலும் ஃபார்ம் 2 படிவத்தை அவர்கள் தரலாம். மனைவி அல்லது கணவன், குழந்தைகள், தாய் தந்தையர்கள் மற்றும் உடல் ஊனமுற்ற குழந்தைகள் இவைகளை எல்லாம் அந்த ஃபார்ம் 2விலே பூர்த்தி செய்து அதற்கான சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட் என்பதையும் பர்த் சர்டிஃபிகேட் என்பதையும் அட்டாச் செய்திட வேண்டும். ஒரு அரசு ஊழியர் ஆப்ஷனே தராமல் இறந்து போனால் அவருடைய குடும்பத்தாருக்கு அவர் ஏற்கனவே டிஃபால்ட் ஆப்ஷன் என்று சொல்வார்கள். அவர்கள் ஏற்கனவே விருப்ப தேர்வு செய்திருக்கிறார் என்பதாக கணக்கிட்டு அவர்களுக்கு சிசிஎஸ் பென்ஷன் ரூல்ஸ் 2021 படியும் சிசிஎஸ் எக்ஸ்ட்ராடினரி பென்ஷன் ரூல்ஸ் 2023 படியும் பழைய ஓய்வூதிய திட்டத்தின் கீழாக கொண்டு வரப்பட்டு ஓய்வூதியம் என்பது நிர்ணயம் செய்யப்படும். இதே போன்று ப்ரொவிஷன் என்பது 15 வருடத்திற்கு முன்னால் உள்ளவர்களுக்கும் இந்த டிஃபால்ட் ஆப்ஷன் என்பது பொருந்தும். அது போன்ற சமயங்களிலே அவர் ஏற்கனவே எந்த விதமான ஆப்ஷனும் எக்ஸசைஸ் செய்யவில்லை என்றால் இதுவும் பொருந்தும். இந்த டிஃபால்ட் ஆப்ஷன் என்பது எப்பொழுது செல்லத்தகாதாக ஆகும் என்றால் எந்த விதமான குடும்ப உறுப்பினரும் இல்லை என்றால் அவர்களுக்கு இந்த திட்டத்தின் கீழாக அதாவது பழைய ஓய்வூதிய திட்டத்தின் கீழாக பலன்கள் அளிக்க முடியவில்லை என்றால் இந்த டிஃபால்ட் ஆப்ஷன் என்பது அவர்களுக்கு பொருந்தாது. இது போன்ற சமயங்களிலே
அவர் எத்தனை பணமானது அந்த யூபிஎஸ்சிற்கான கான்ட்ரிபியூஷன், அதாவது 10% என்பது அவருடைய கான்ட்ரிபியூஷன், 10% என்பது அரசாங்கத்தினுடைய கான்ட்ரிபியூஷன். அந்த 10% கான்ட்ரிபியூஷன் என்பதை அதன் மூலமாக சேர்ந்திருக்கக்கூடிய அந்த டிவிடெண்ட் தொகைகள் அத்தனையும் அவருடைய குடும்பத்திற்கு சேர்த்துவிட வேண்டும். அரசாங்கத்தின் சார்பாக கொடுக்கப்பட்ட தொகை, அதற்கான ஈட்டு என்பது அரசாங்கத்தினுடைய கணக்கிலே சேர்த்திட வேண்டும் என்று டிபார்ட்மெண்ட் ஆஃப் பென்ஷன் அண்ட் பென்ஷன் வெல்ஃபேர் தன்னுடைய ஆணை 18/6/2025 என்று சொல்லியிருக்கிறது. இந்த ஆணையினுடைய முக்கியமான நோக்கம், யூபிஎஸ் திட்டத்திலே சேர்ந்தாலும் கூட ஒருவர் இறந்து போனால் அவருடைய குடும்பத்தாருக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தின்படி ஓய்வூதியம் பெறலாம். அதே போன்று இயலாமையினால் பணி ஓய்வு பெற்றால் அவர்களும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை விருப்ப தேர்வு செய்து கொள்ளலாம் என்று இருக்கக்கூடிய மாற்றங்கள் தான் வரவேற்கத்தக்க மாற்றங்கள். இன்னும் ஏராளமான மாற்றங்களை யூபிஎஸ் எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவைகளும் வந்தால்தான் இந்த யூபிஎஸ் திட்டம் என்பது ஓரளவிற்கு பயனளிக்கக்கூடிய திட்டமாக எதிர்காலத்திலே இருக்கும் என்று கூறி முடிக்கின்றேன். மீண்டும் சந்திப்போம். அன்புடன் KVS.